ஒரு சின்ன பிள்ளை அப்பா கையை பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்பா கையை என்ன செய்யும்? விட்டுரும். ஆனால் ஆண்டவரே நம்ம கையை பிடிச்சிருந்தாருன்னா அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நாம் குழந்தை மாதிரி தான் இருக்கோம். சில சமயங்களில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாது. குழந்தையை போல சில சமயங்கள் இருக்கும்போது நாம் அப்பா கையை பிடிச்சிருந்தோம்னா விட்டுருவோம். ஆனால் அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா என்ன செய்ய மாட்டார்? நீங்க நிறைய பேர் கை பிடிக்கிறாங்க திருமணத்தில், ஆனால் என்ன செஞ்சுறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. நீ யாரோ நான் யாரோ, கோர்ட்டு கேஸுன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்தார், கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்துவத்தில் உறுதியாக இருப்பார். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார்.